Hi guys, welcome back to my YouTube channel Journey of Geeta. ஸோ நம்ம இந்த vlog எதுக்காக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஊட்டி டூர் வந்திருக்கேன். ஸோ இந்த ஊட்டி டூரில் நான் என்னெல்லாம் ட்ரிப்ஸ் போயிருக்கேன் அப்படின்றது வந்து டே 1, டே 2, டே 3 அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் vlog-ஆக கவர் பண்ணியிருக்கேன். அதுவுமே என் சேனலில் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன், அந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம எந்த ஒரு ட்ரிப் போனாலுமே ஃபர்ஸ்ட்டு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல், செகண்ட் வந்து அக்காமடேஷன். ஒய் பிகாஸ் நம்ம ட்ராவல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணி முடித்த உடனே எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்றதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஊட்டிக்கு போகும்போதே கூட நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், என்ன பட்ஜெட், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அக்காமடேஷன் பெஸ்ட்டாக இருக்கணும், அக்காமடேஷன் நமக்கு பிடிச்சதை விட ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஒரே தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. இந்த அக்காமடேஷன் எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 days எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் நிறைய இடத்துல ரிவ்யூஸ் பார்த்து பைசா கம்பேர் பண்ணி ஒரு 10 ஹோட்டல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் நான் அவைலபிள் எல்லாமே நான் அகெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2-3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஏரியா வைஸ் டிஸ்டன்ஸ் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் இந்த ஹோட்டலை சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெசார்ட், த நேம் இஸ் டெகான் பார்க் ரெசார்ட். இது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். த டைம் வாஸ் அரவுண்ட் 8:30 to 9 o'clock. அப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நைட் டைமில் பார்க்குறதுக்கு. இந்த ரெசார்ட் ஃபர்ஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து 3.5 kilometers அவேல இருந்துச்சு. அவேல இருந்ததை தாண்டி இது பார்த்திங்கன்னா ஒரு பீக் மாதிரி ஏறி தான் போச்சு. அங்கே இருக்க ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீங்கள் இவ்வளோ தூரத்தில் புக் பண்ணியிருக்கீங்க, மெயின் சிட்டிலே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி. பட் என்னமோ எனக்கு இதை ஃபோட்டோஸில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நேரில் பார்க்கும்பொழுது அதை விட இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதோட லெஃப்ட் சைட் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ரூம்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சினாரியோஸ் மாதிரி சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பார்க்கு அண்ட் ஒரு இன்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி தனித்தனி ஏரியாஸ் வந்து இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து வர வேவோட லெஃப்ட் சைட்ஸில் தான் மோஸ்ட்லி ரூம்ஸ் இருக்குது அண்ட் செப்பரேட் ரூம்ஸ். இன் பிட்வீனில் கொஞ்சம் கேப் விட்டு 2 சைடில் 2 ரூம்ஸ் இருக்கா மாதிரி எவ்ரி 2 ரூம்ஸ்க்கு நடுவுலையும் கொஞ்சம் கேப் இருக்குது. அண்ட் என்ட்ரன்ஸ் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த ரெசார்ட் பார்த்தீங்கனாலே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நாங்கள் எங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படி மோஸ்ட்லி பார்த்தீங்கனாலே கொஞ்சம் சினாரியோஸ் நல்லா இருக்க மாதிரியான ரெசார்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். ஸோ இவன் வந்து இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 kilometers அவேயாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இங்கே ட்ராவல் எல்லாம் அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்கல. எதுவாக இருந்தாலுமே டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கால் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. ஆஸ் ஓலா சர்வீஸ்லாம் இங்கே அவைலபிள் இல்லைனாலுமே கூட இந்த வியூ நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஹோட்டல் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் ஹோட்டலோட மார்னிங் வியூ. இட்ஸ் அரௌண்ட் 8 o'clock. 8 o'clock பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நைட் பார்க்குறத விட மார்னிங் வியூ இன்னும் நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் இயர்லியராக இருக்கும்பொழுது மிஸ்டெல்லாம் சூழ்ந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் எழுந்திருக்கவே 8 o'clock ஆயிடுச்சு அப்படின்றதுனால மார்னிங் சினாரியோஸ் என்னால் கேப்சர் பண்ணி போட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம எத்தனை டே ஸ்டே பண்ணுறோமோ செக்இன் பண்ணுற அந்த டேவை தவிர மற்ற நாளில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ. செக்இன் டைம் வந்து ஆஸ் யூஷுவல் மற்ற ஹோட்டல்ஸ் மாதிரி 12 o'clock செக்இன், நெக்ஸ்ட் டே 11 o'clock செக் அவுட்டுங்க. இயர்லி செக்இனுக்கு வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்தாலுமே 1000 rupees தான் இயர்லி செக்இன். லேட் செக் அவுட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 1 day கம்ப்ளீட் காஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து லேட் செக் அவுட் எடுக்கல, பட் இயர்லி செக்இன் மட்டும் தான் எடுத்திருந்தோம். இங்கே ஃபுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வி டிடன்ட் லைக் இட் மச் பிகாஸ் சாம்பார் எல்லாமே நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ரொம்பவே அப்நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபுட் வைஸ் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ரெசார்ட். ஆஃப் இட் நாங்கள் செக்இன் பண்ண அன்றைக்கி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால சரி ஓகே எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். பர் கப்பலுக்கு வந்து 500 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அன்றைக்குமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருந்தோம். பட் 500 இட்ஸ் நாட் அட் ஆல் ஒர்த். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே ஃபுட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ரெசார்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ரிவ்யூஸ் பார்க்கும்பொழுது இங்கே வந்து ஃபயர் கேம்பெல்லாம் இருக்கா மாதிரியான இமேஜஸ் இருந்துச்சு. நான் அதை நம்பி ஓகே இங்கே ஃபயர் கேம்ப் இருக்கும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு போயிருந்தேன். பட் நாங்கள் போய்ட்டு ரெக்வஸ்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இங்கே ஃபயர் கேம்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே ஒரு பிளேஸில் ஃபயர் கேம்ப் இருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். அதை கேட்கும் பொழுது கார்ப்பரேட் பீப்புள் யாராக வந்திருந்தாலோ இல்லை வந்து ஒரு 10 or 20 members வந்திருந்தாலோ தாங்க நாங்கள் ஃபயர் கேம்ப் போடுவோம், இல்லைனா போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இதுக்குமே நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணால் போடுவீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை, இட்ஸ் வந்து ப்ரீ ப்ரூக்ட், மோஸ்ட்லி கார்ப்பரேட் பீப்புள் இருந்தால் தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸப்பாயிண்டடாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அதுவுமே செக் பண்ணிவிட்டு வாங்க.
இந்த வேலை ஏறி போகும்போது தான் நிறைய இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் இன்டோர் கேம்ஸ் சொல்லிக்கிற அளவு பெருசாக இல்லை. ஸோ நான் அதெல்லாம் கேப்சர் பண்ணல. இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். காஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம இதோட ரூம் டூர் பார்க்கலாம். பட் இப்போ நான் காமிக்க போகிற ரூம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் கிடையாது. நாங்கள் அன்றைக்கி 11 o'clock வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ண பிறகு நைட் வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ரூம் கிடச்சா நல்லாயிருக்கும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனால் அவங்க நைட் வந்து 8 o'clock மேலே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 hour யூஸ் பண்ணிக்கோங்கன்னு இந்த ரூம் கொடுத்துருந்தாங்க. ரூமில் என்டர் ஆகும்பொழுது லெஃப்ட் சைடில் வாஷ்ரூம் இருக்குது, அட்டாச்டு பாத்ரூம். உள்ளே போகும்பொழுது பெட்ரூமில் பார்த்திங்கன்னா டிவி, சோஃபா எல்லாமே இருந்துச்சு. அது கூட கெட்டில், குட்டி குட்டி சுகர் பாக்கெட்ஸ், காஃபி அண்ட் டீ பாக்கெட்ஸ் இருந்துச்சு. பட் மில்க் வந்து பக்கத்தில் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. இது பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறது ஃபேமிலி ரூம். அதனால் உள்ளேயுமே இன்னொரு ரூம் இருக்குது. பட் நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல இந்த உள் ரூமுக்கு பதிலாக அந்த இடத்துல பால்கனி இருந்துச்சு. பால்கனி இந்த சென்ஸ் அந்த சைடு இருக்க வியூ தெரிஞ்சிச்சு. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் மாதிரி இருந்துச்சு. பட் டீ எஸ்டேட் அப்படின்னும்போது ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த ரேஞ்சுக்கெலாம் இல்லைங்க. சும்மா எட்டி பார்க்கும்போது சம்திங் ஒரு சினாரியோ இருக்க அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் இது பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூம். வாஷ்ரூம் வந்து ஹைஜீனாக கொடுத்துருந்தாங்க. வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா 24/7 வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு. பிகாஸ் சில் வாட்டரில் வந்து கையே வைக்க முடியல அப்படின்ற அளவுக்கு தான் வந்து சில்லாக இருந்துச்சு. அதான் கிளைமேட் 14-15 டிகிரி செல்சியஸ் இருந்தாலுமே வாட்டரோட கூல்னஸ் மட்டும் எப்போவுமே அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, குளிக்கிறதுக்குன்னு ட்ரை ஏரியா தனியாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு நைட் 9 o'clock ஆகிடுச்சு. எங்களுக்கு பஸ் வந்து 10:30 தான். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு அந்த ரூம் எடுத்துகிட்ட பிறகு அவங்க கீழே கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நவ் கம்மிங் பேக் டு ஹோட்டல் காஸ்ட். இந்த ஹோட்டலோட காஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2650 rupees per டேக்கு ஆகியிருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 days ரூம் எடுத்திருந்தோம். ஸோ இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. அண்ட் இயர்லி செக்இன் எடுத்திருந்ததுனால 1000 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் லேட் செக் அவுட் எடுக்கல. அகைன் நீங்கள் லேட் செக் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா 1 டேவோட காஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இது booking.com புக் பண்ணியிருந்தோம். பட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். லைக் booking.com, அகோடா, ட்ரிவாகோ, இந்த மாதிரி நிறைய சைட்ஸில் வந்து இந்த ஹோட்டல் அவைலபிள் இருக்குது. பட் நீங்கள் காஸ்ட் வைஸ் எங்கே சீப்பாக இருக்குன்னு பார்த்து புக் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 100 rupees 200 rupees தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இதோட எங்கள் ட்ரிப் முடிஞ்சுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களை அகெயின் மீட் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். Bye-bye.